ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு சமோசா செய்ய ஒரு டம்ளர்ல மைதா எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு ஓமம், கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுல நம்மளுக்கு 6 பேஸ் பீஸ் கிடைக்கும். மசாலா செய்ய ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். இது வேக வச்சு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பட்டாணி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதுல வேக வச்ச உருளைக்கிழங்கு, நான் 2 உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன். மசாலாக்கு தேவையான உப்பு, கொத்தமல்லி, கொஞ்சமா சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை இந்த மாதிரி பிரிச்சுட்டு தரட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஆஃபா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஒரு பாதிய சைட்ல மைதா பேஸ்ட் போட்டு இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறம் உள்ள மசாலாவை ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே மசாலா ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். மீடியமான ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணாதான் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வேகும். 6 பீஸ் சமோசா செய்ய பெரிய உருளைக்கிழங்கா இருந்தா 1 உருளைக்கிழங்கு, சின்னதா இருந்தா 2 போட்டா கரெக்டா இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு சமோசா பிடிக்கும் மறக்காம ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.